வணக்கம். நான் பிரியா சரத். இந்த வீடியோவில் நம்ம ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஐம் ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் ரீடர், மென்டர் அண்ட் அன் எனர்ஜி ஹீலர் அண்ட் மைண்ட் செட் ட்ரைனர். ஸோ நாங்கள் இப்போ ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் ரீடிங் கோர்ஸ் டீச் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஃபர்ஸ்ட் பேட்ச் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். எங்களோட செகண்ட் பேட்ச் ஆஃப் ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் June 7 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நிறைய queries வருது. ஸோ ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ்னால் என்ன, அது எப்படி, அது எதுக்காக யூஸ் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ். ஸோ அதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணலாம் அப்படின்றது தான் ஒரு சீரீஸ் ஆஃப் வீடியோவாக ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸில் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஏன்னா தமிழில் ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் பற்றி வீடியோஸ் ரொம்ப குறைவாக தான் இருக்குது. ஸோ அதுக்காக தான் இந்த முயற்சி. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோட இன்டென்ஷன் என்ன அப்படின்னா, என்னோட ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் நான் ஆக்சஸ் பண்ணிவிட்டு என்னோட மாஸ்டர்ஸ் கிட்ட நான் கேட்ட விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வீடியோ யாருக்கெல்லாம் இந்த மொமெண்ட்டில் ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் தேவையாக இருக்கும், யாரோட சோல் காலிங்காக இது இருக்கும், யாருக்கு சோல் பர்பஸுக்கு இது கனெக்டடாக இருக்கும், அவங்களுக்கு இந்த வீடியோ போய் சேரணும் அப்படின்றது தான் என்னோட இன்டென்ஷன் அண்ட் ப்ரேயர். ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா திஸ் இஸ் நாட் அ கோஇன்சிடென்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நிச்சயமாக உங்களுக்காக ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. அதனால தான் ஏஞ்சல்ஸ், மாஸ்டர்ஸ், கைட்ஸ் இந்த வீடியோ உங்ககிட்ட கொண்டு சேர்த்துருக்காங்க. ஸோ ப்ளீஸ் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். தேங்க்யூ. இப்போ நம்ம ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ்னால் என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். அதுதான் நம்மளோட சோல் ஜேர்னி. இப்போ நமக்கு சோல் அப்படின்னா என்னன்னா, நம்ம ஆன்மா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இந்த பாடி, ஃபிசிக்கல் பாடி டெம்பரவரி, இது பெர்மனெண்ட் கிடையாது. ஆனால் இதுக்குள்ளே இருக்கிற அந்த சோல் அப்படின்ற விஷயம் அதுக்கு அழிவே கிடையாது. இந்த ஃபிசிக்கல் பாடி ஒரு நாள் அழிஞ்சிடும். ஆனால் இந்த ஃபிசிக்கல் பாடிக்குள்ளார இருக்கிற அந்த சோல் அழிவில்லாதது. இதுக்கு முன்னாடி இந்த பாத்தில் நான் பிரியாவாக இருக்கேன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி எத்தனையோ பிறப்புகள் நான் எடுத்திருப்பேன். அதில் என்னெல்லாமோ இருந்திருப்பேன். இதில் இந்த ஏர்த்தில் இல்லாமல் நான் வேறு வேறு பிளானட்ஸ், வேறு வேறு ரியாம்ஸில் கூட நான் பிறப்பு எடுத்திருப்பேன். அப்போது எதுக்காக இந்த மாதிரி நம்ம பிறப்பு அடுத்தடுத்து எடுத்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா, நம்மளோட சோல் லெசன்ஸ், நம்ம ஆஸ் அ சோலாக வளர்ந்துக்கிட்டே போகணும். எப்படி ஒரு குழந்தை பிறந்ததுலேருந்து நிறைய விஷயங்கள் அந்த குழந்தை கற்றுக்கிட்டே இருக்கும் இல்லையா. ஃபஸ்ட்டு படுத்திருக்கும், அதுக்கப்புறம் குப்புற படுக்க கற்றுக்கும், அதுக்கப்புறம் தவழ கற்றுக்கும், அதுக்கப்புறம் உட்காரும், நடக்கும். இந்த மாதிரி ஒரு குழந்தை அது எப்படி அதோட க்ரோத்தில் இந்த லைஃப் டைமில் அது இவால்வ் ஆகிட்டே போதும். அதே மாதிரி ஆஸ் அ சோலாக நம்மளும் இவால்வ் ஆகிட்டே போகணும். அதுக்கு நமக்கு நிறைய விஷயங்கள் நம்ம லேர்ன் பண்ணிக்கணும். அந்த லேர்னிங்காக தான் இந்த சோல் திரும்ப 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 பர்த் எடுத்துக்கிட்டே இருக்குது. சரிங்களா. ஸோ அதே மாதிரி இப்போது இதுதான் என்னோட கடைசி அப்படின்னு கிடையாது. இதுக்கு முன்னாடி நான் நிறைய பிறவைகள் எடுத்துப்பேன். இதுக்கப்புறமும் நம்ம நிறைய பிறவைகள் எடுக்க போகிறோம். ஸோ இந்த சோல் ஜேர்னி அப்படின்றது இது நமக்கு எப்போ இதோட பிகினிங் எது, இதோட எண்டிங் எது அப்படின்றது நமக்கு தெரியாது. ஆனால் இது ரொம்ப ஒரு வாஸ்டான ஒரு விஷயம், ரொம்ப ஒரு பெரிய விஷயம் அப்படின்றத மட்டும் நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். ஸோ இது மாதிரி இந்த சோல் பல ஜென்மங்கள் கடந்து வந்திருக்கு. இதுக்கப்புறமும் பல ஜென்மங்கள் எடுக்க போகுது அப்படின்றப்போ இந்த ஒரு லைஃப் டைம் பற்றியும் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது. இதுக்கு முன்னாடி நான் ஒரு 1000 பர்த் எடுத்திருக்கலாம், இல்லை 10,000 பர்த் எடுத்திருக்கலாம். அப்படின்னா அந்த ஒரு பர்த் பற்றியும் என்ன எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, அங்கே தான் நமக்கு ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் ஹெல்ப் பண்ணும். ஏன் அப்படின்னா, ஏன் ஃபஸ்ட்டு நான் எதுக்காக இந்த பழைய பர்த் பற்றிலாம் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு மூவி பார்க்குறீங்க அப்படின்னா, அந்த மூவியில் பார்த்தோன்னா நிறைய இடத்துல ஒரு முக்கியமான இன்சிடெண்ட் வரப்போ ஒரு மிஸ்ட்ரி மாதிரி வச்சு அதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி கொண்டு போவாங்க இல்லையா. அதே மாதிரி தான் இப்போ உங்கள் கரண்ட் லைஃப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், ஏன் நீங்கள் சஃபர் பண்ணுறீங்க, நமக்கு நிறைய குவெஷன்ஸ் இருக்கும். எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, நான் மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறேன், என்னை விட மோசமாக இருக்கவன்லாம் நல்லா இருக்கான், எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம், நான் எல்லாருக்கும் நல்லது பண்ணுறேன் ஆனால் எல்லாரும் எனக்கு துரோகம் பண்ணுறாங்க, ஏன் அப்படின்ற அந்த கேள்வி நம்ம லைஃப்பில் நிறைய டைம் நமக்கு இருந்திருக்கும். ஏன் எனக்கு மட்டும் ஏன் அப்படி, எனக்கு மட்டும் ஏன் இப்படி அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த ஏன் அப்படின்ற அந்த குவெஷனுக்கு தான் அந்த ஃப்ளாஷ்பேக் போகணும். அந்த ஃப்ளாஷ்பேக் போனோன்னா இதுக்கு முன்னாடி நமக்கு இருந்த லைஃப் டைம்ஸில் அதுக்கான பதில் கிடைக்கும். ஸோ அது ஒரு லைஃப் டைமாக இல்லாமல் நிறைய லைஃப் டைம்ஸோட கனெக்ஷன்னால தான் இப்போது நமக்கு இருக்கக்கூடிய அந்த சஃபரிங் இருக்குது. சரிங்களா. அண்ட் இந்த சஃபரிங்குமே நம்மளோட சோல் லெசன் கூட கனெக்ட் ஆகிருக்கும். சோல் லெசன் பற்றி நான் இன்னொரு வீடியோவில் டீட்டெயில்டாக சொல்கிறேன். ஏன்னா ஒரு வீடியோவில் எல்லாத்தையும் கவர் பண்ணுறது கஷ்டம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம சோல் ஜேர்னி அண்ட் ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் மட்டும் பார்ப்போம்.
ஸோ இது மாதிரி நம்மளோட ஃப்ளாஷ்பேக், அதாவது வந்து நமக்கு ஏன் ஒரு கஷ்டம் இருக்குது, அது ரிலேஷன்ஷிப்லையாக இருக்கலாம், இல்லை பணம் சார்ந்ததாக இருக்கலாம், இல்லை நம்மளோட ஃபிசிக்கல் ஹெல்த் இஷ்யூஸ் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம், இல்லை நமக்கு வேலையில் பிரச்சனையாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நமக்கு என்ன விதத்தில் பிரச்சனைகள் இருந்தாலும் அதுக்கு காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான பதில் வந்து நம்மளோட பாஸ்ட் லைஃப்ஸில் இருக்கும் கண்டிப்பாக. சரிங்களா? ஸோ இப்போ இந்த பாஸ்ட் லைஃப்ஸை நான் எங்கே போய் பார்க்கறது, எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா அதுக்கு தான் நமக்கு ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் அப்படின்றது வந்து ஒரு ஃபிசிக்கலான ஒரு விஷயம் கிடையாது, இது வந்து ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு விஷயம். அதாவது இதுக்கு வந்து ஒரு ஃபிசிக்கல் ஃபார்ம் கிடையாது. இப்போ நீங்கள் கடவுள்னு சொல்கிறோன்னா அவருக்கு வந்து ஒரு ஃபிசிக்கல் ஃபார்ம் கிடையாது, அவர் வந்து உணரணும் இல்லையா, ஒரு எனர்ஜெட்டிக் பீயிங். அதே மாதிரி தான் இந்த ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் அப்படின்றதும் இது வந்து ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு விஷயம். சரிங்களா? ஸோ இந்த ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸை நீங்கள் சிம்பிளாக எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் இருக்கிற மாதிரி நினச்சிக்கோங்க. அந்த சூப்பர் கம்ப்யூட்டரில் நிறைய ஃபோல்டர்ஸ் இருக்குது, நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது. அதில் ஒரு இன்ஃபர்மேஷன் ஒரு ஃபோல்டர் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரியான்னு இருக்குது. சரிங்களா? அந்த ஃபோல்டரை நான் கிளிக் பண்ணால் அதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ஃபோல்டர் இருக்குது. அந்த 1000 ஃபோல்டர் என்னென்னா என்னோட 1000 பாஸ்ட் லைஃப் டைம்ஸ். சரிங்களா? ஸோ அந்த 1000 பாஸ்ட் லைஃப் டைம்ஸ் தான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லைஃப் 1 எடுக்கிறேன். லைஃப் 1 ஃபோல்டரை கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அந்த லைஃப் 1ல் நான் என்னெல்லாம் அண்டர்கோ பண்ணேன், நான் என்னெல்லாம் கஷ்டப்பட்டேன், நான் என்னெல்லாம் சந்தோஷமான விஷயங்கள் அனுபவிச்சேன், என்னோட பிறப்பு எப்படி இருந்தது, என்னோட பேரண்ட்ஸ் யார், நான் எந்த ஊரில் பிறந்தேன், என்னோட லைஃப்பில் முக்கியமான இன்சிடென்ட்ஸ் என்ன, என்னோட இறப்பு எப்படி இருந்தது. ஸோ இந்த மாதிரி அந்த லைஃப்பில் நடந்த மொத்த விஷயங்களும் அதில் இருக்கும். உதாரணமாக இப்போ நம்ம ஒருத்தரோட லைஃப்பை வந்து படமாவோ இல்லை புக்காவோ எழுதுகிறோம் அப்படின்னா எப்படி அவரோட பிறப்புலேருந்து இப்போ இருக்கிற டைம் வரைக்குமோ இல்லை அவங்க இறப்பு வரைக்குமோ உள்ள விஷயங்களை மொத்தமாக தொகுத்து கொடுத்துருப்பாங்க இல்லையா. அதே மாதிரி நம்மளோட ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸில் நம்ம இது வரைக்கும் எத்தனை லைஃப் டைம்ஸ் வாழ்ந்திருக்கோமோ அத்தனை லைஃப் டைமோட மொத்த இன்ஃபர்மேஷனும் வந்து அந்த ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸில் இருக்கும். இந்த மொத்த இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்கிறப்போ லைஃப்பில் முக்கியமான இன்சிடென்ட்ஸ் மட்டும் இல்லாமல் நம்மளோட ஒரு தாட்ஸும் நம்மளோட ஒரு இமோஷன்ஸும் இந்த ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸில் ரெக்கார்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். உதாரணமாக இந்த ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் அப்படின்றது வந்து இது ஒரு எவர் எக்ஸ்பேண்டிங்கான ஒரு விஷயம். நிமிஷத்துக்கு நிமிஷம் வந்து இது அப்கிரேட் ஆகிக்கிட்டே இருக்கும். உதாரணமாக இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, நான் இந்த வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா இது வந்து 2 சைட்லேருந்தும் இது வந்து ரெக்கார்ட் ஆகும். உதாரணமாக என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்தும் ரெக்கார்ட் ஆகும், உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ரெக்கார்ட் ஆகும். இப்போ நான் இதை ஷூட் பண்ணிட்டு இருக்கப்ப என்னோட என்ன அலைகள் எப்படி இருக்குது, என்னோட இமோஷன்ஸ் எப்படி இருக்குது, நான் என்ன யோசிக்கிறேன், என்னக்குள்ளார என்ன மாதிரியான இமோஷன்ஸ் இருக்குது, இது எல்லாமே ரெக்கார்ட் ஆகும். அதே நேரம் இதை பார்க்குற நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க, உங்களோட எமோஷன்ஸ் எப்படி இருக்குது. ஸோ இது மாதிரி உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ, இதை பார்க்குற எல்லாரோட. ஸோ ஒரு விஷயத்த வந்து பல டைமென்ஷன்ஸ்லேருந்து இந்த ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸில் வந்து அது பதிவாகிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் இந்த ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் வந்து அப்கிரேட் ஆகிக்கிட்டே இருக்கும், நொடிக்கு நொடி வந்து இது அப்கிரேட் ஆகிட்டே இருக்கும். அதனால தான் இதை வந்து எவர் எக்ஸ்பேண்டிங் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ இப்போ ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸில் நான் வந்து சொன்னேன் நம்மளோட பாஸ்ட் லைஃப்ஸ் எல்லாமே இருக்கும்னு சொன்னேன். அதுக்கப்புறம் இப்போ நம்மளோட ப்ரெசென்ட்டும் ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொன்னேன். அப்போ ஃப்யூச்சர் அதுவும் இருக்குது. ஸோ ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் அப்படின்றது பாஸ்ட் அண்ட் ப்ரெசென்ட் மட்டும் இல்லாமல் நம்மளோட பொட்டென்ஷியல் ஃப்யூச்சரும் இருக்கும். ஸோ நான் ஏன் பொட்டென்ஷியல் ஃப்யூச்சர் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்றதுக்கான காரணத்தையும் நான் அப்புறமா சொல்கிறேன். ஸோ நம்மளோட பாஸ்ட் அண்ட் ப்ரெசென்ட்டை பொறுத்து தான் நம்மளோட ஃப்யூச்சர் அமையும். ஃப்யூச்சர் அப்படின்றது ஒன்றும் எங்கேருந்தோ திடீர்னு மேலேருந்து குவிச்சிடாது. நம்மளோட பாஸ்ட் அண்ட் ப்ரெசென்ட் இது ரெண்டையும் வச்சு தான் நம்மளோட ஃப்யூச்சர் இருக்கும். ஸோ அப்போ ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸில் உங்களோட பாஸ்ட் ஃபுல்லாக அந்த டேட்டா ஃபுல்லாக இருக்குது, உங்களோட ப்ரெசென்ட் டேட்டா இருக்குது. அப்படின்றப்போ ஈஸியாக உங்களோட ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்றத ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸில் வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் இப்போ ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் நீங்கள் கற்றுக்கிறது மூலமாக நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் உங்களோட பாஸ்ட் லைஃப்ஸை பார்க்க முடியும். உங்களுக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், ஏன் அந்த பிரச்சனைகளை நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஏன் தெரிஞ்சுக்கிட்டா அந்த பிரச்சனை சால்வ் ஆகிடுமா அப்படின்னா முக்கியமாக நமக்கு எந்த ஒரு விஷயத்துலையும் ஒரு மாற்றம் வரணும் அப்படின்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவேர்னஸ் தான். சரிங்களா? நான் ஏன் கஷ்டப்படுறேன்னு கேள்வி கேட்டுகிட்டே இருக்கிறப்போ முதல்ல அதுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். நீ இதனால தான் கஷ்டப்படுற, இதுதான் உனக்கு பிரச்சனை அப்படின்ற ஒரு ஆன்சர் கிடைக்குதுன்னா அந்த இடத்துல முதல்ல உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். அந்த தெளிவை என்ன பண்ணால் உங்களுக்கு ஒரு ரிலீஃப் கொடுக்கும். ஓகே, இதனால தான் எனக்கு இந்த பிரச்சனை. ஸோ எதனால அந்த பிரச்சனைன்னு உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா அதுக்கப்புறமா நீங்கள் அதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்றதும் உங்களுக்கு தெரிய வரும். சரிங்களா? ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸில் நம்ம இந்த ரெக்கார்ட்ஸ் ஆக்சஸ் பண்ணுறப்போ நம்ம வந்து டிவைன் பீயிங்ஸ், ஹையர் பீயிங்ஸ் கூட கனெக்ட் பண்ணுவோம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் அப்படின்றது வந்து ஒரு ஹையர் ரெம். இப்போ நம்ம வந்து ஹியூமன்ஸாக இந்த ஏர்த்தில் இருக்கிறத வந்து 3D பிளேன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இதுக்கு அடுத்து வந்து இதே மாதிரி 5D, 6D, 12D வரைக்கும் இருக்குன்னு சொல்கிறாங்க.
ஸோ இது மாதிரி ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் வந்து ஒரு ஹையர் டைமென்ஷனில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அப்போ அங்கே வந்து ஹையர் பீயிங்ஸ் இருப்பாங்க, அவங்கள நம்ம வந்து மாஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். டிவைன் பீயிங்ஸ், நம்ம ஏஞ்சல்ஸ், ஸ்பிரிட் கைட்ஸ், கடவுள் சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி மாஸ்டர்ஸ் அப்படின்றவங்களும் ஒரு ஹையர் பீயிங்ஸ். ஸோ இந்த மாஸ்டர்ஸ் யார் அப்படின்னா, நமக்கு நம்மளோட சோல் ஜேர்னியில் ஹெல்ப் பண்ணுறதுக்காக இருக்கக்கூடியவங்க தான் இந்த மாஸ்டர்ஸ். சரிங்களா. ஸோ நீங்கள் இந்த ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் ஆக்சஸ் பண்ணுறப்போ நீங்கள் ஏன் இந்த சஃபரிங் அனுபவிக்கிறீங்க அப்படின்ற காரணங்கள் உங்கள் பாஸ்ட் லைஃப் பார்க்குறப்போ உங்களுக்கு தெரியும். இப்போ ஏன் எனக்கு தெரிஞ்சிச்சு, ஸோ அதுலேருந்து நான் எப்படி வெளியே வர்றது, அதுலேருந்து நான் இது எப்படி சரி பண்ணுறது அப்படின்னா, அதை எப்படி நீங்கள் சரி பண்ணலாம் அப்படின்ற கைடன்ஸை மாஸ்டர்ஸ் உங்களுக்கு சொல்லுவாங்க. சரிங்களா. ஸோ அப்போது உங்களுக்கு நீங்கள் ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் ஆக்சஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு ஏன்ற கேள்விக்கான பதில் மட்டும் இல்லாமல் உங்களோட பிரச்சனையை எப்படி சரி பண்ணலாம், உங்கள் பிரச்சனைக்கான தீர்வும் கிடைக்கும். சரிங்களா. ஸோ ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் வந்து உண்மையாகவே இந்த மாஸ்டர்ஸோடு நீங்கள் கனெக்ட் பண்ணுறப்போ உங்கள் லைஃப் வந்து ரொம்ப ஒரு அழகாக மாறிடும், ரொம்ப ஈஸியாக மாறிடும். அந்த மாஸ்டர்ஸ் பற்றி சொல்லணுன்னா நிறைய பேசலாம். ஸோ அது இன்னொரு வீடியோவில் டீட்டெயில்டாக சொல்கிறேன். உங்களுக்கு ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா தொடர்ந்து நம்ம சேனலில் வர வீடியோஸ் பாருங்கள். ஏன்னா இது ஒரு சீரீஸ் ஆஃப் வீடியோஸாக பிளான் பண்ணியிருக்கேன். அண்ட் உங்களுக்கு ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்களோட நெக்ஸ்ட் பேட்ச் ஆஃப் ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் June 7th ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் எவ்ரி சாட்டர்டே கிளாஸஸ் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இதுக்கு மேலே டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா எனக்கு டிஎம் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி டீட்டெயில்ஸ் வந்து நிறைய ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். அண்ட் எனக்கு டிஎம் பண்ணுங்கள். ஐ ஷேர் ஆல் த டீட்டெயில்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.